எவ்வளோவா? 200 இந்த வண்டி நம்பர் வாங்கிக்கங்கண்ணே, 200 வாங்கி டிக்கெட் கொடுத்துருங்கண்ணே. நாங்க டிக்கெட் சொல்றானே ஆட்டோ டிக்கெட் கொடுப்போம். நாங்க வாங்க மாட்டாங்க. முன்னாடி சொல்றேன் வேணாம். இப்போ அந்த பார்சல் வாங்குறீங்க? அவங்க காசு தராங்க, அங்க வாங்கிக்கலாம். இல்லை அதுக்கு 200 பில் கொடுக்க மாட்டீங்களா? யார் பில் கொடுக்குறாங்க கேளுங்க. அப்ப நான் ஆட்டோ உங்ககிட்ட இருக்கிறேன்னு சொல்றேன். இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸில் டிக்கெட்டே கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்குறேன். இது பார்சல் வாங்கினீங்கன்னா டிக்கெட்டே கிடையாதா? டிக்கெட் கொடுப்போம், பிரைவேட் கொடுத்து வைப்போம். வழியில வரும்போது கேட்பாங்க, நான் செக் பண்ணுவாங்கல்ல. நான் வாங்கலைங்க. நான் காசை மட்டும் இப்போ 200 வாங்கினீங்கல்ல, அதான் கேட்டேன் நான் டிக்கெட் கொடுக்கலான்னு. கேட்கற கொடுக்குறாரு, நான் லக்கேஜ் வாங்கி போட்டு விட்டு கொடுப்பேன். எந்த நான் வச்சிருப்பேன், வழியில கேட்டா காட்டிக்குவான். இப்போ உங்கள்ட்ட டிக்கெட் எடுத்து வழியில கேட்டாங்க என்ன பண்ணுவாங்க? வழியில செக் பண்றாங்கல்ல, அவங்க கேட்பாங்க டிக்கெட் எங்க பொருளுக்குன்னு. அவங்க எடுத்து காட்டணும்ல. 5 கிராம் கூட வராதுண்ணே. இதான் சொல்றேன், கொரியர் 200 ஜாஸ்தி இல்லைண்ணே திண்டுக்கலுக்கு. பிரைவேட் வண்டி தான் பிரச்சனை, டிக்கெட் போட முடியும். டிக்கெட் போட்டே ஆகும். இதுக்கு ஆக்சுவலாக எவ்வளோ டிக்கெட்டு? அதான் 200 ரூபா. 200 ரூபாயா? பார்சல் ஆள் இல்லைன்னா நாங்கள் பார்சலே வாங்க மாட்டாங்க. லக்கேஜ் கவர்னால வாங்கிட்டு போகிறோம். அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், வேறு வண்டி பிரைவேட் வண்டி வரும், 80 ரூபா கூட கொடுத்தா வாங்கி. இல்லை 200 கொடுத்துருவாங்க, அதுக்கு பில்லு கேட்குறோம், வேற ஒன்றும் கிடையாது. டிக்கெட் கேட்குறோம். டிக்கெட் உங்கள்கிட்ட எப்படி கொடுப்போம் நாங்கள்? அதான் முன்னாடியே சொல்லிட்டேன். எனக்கு பில்லு வைக்கணுமா? செலவு கணக்கு வைக்கணுமா? அது ஒத்துறாதான் சொல்றேன். உங்கள் நம்பர் நீங்கள் கொரியர் வச்சுன்னா பில்லோட உங்கள்கிட்ட கொடுத்து சொல்லி